அம்மாக்கு உன்னை பத்தி தெரியலனா பரவாயில்ல, உன்னை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவங்கடா. அவங்களே இப்படி பிளாக்மெயில் பண்ணும்போது உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் அப்படிதான்டா பேசுவாங்க. நீ சொன்னதும் ஒரு விதத்துல சரிதான். அப்பதான் நாளைக்கு இதே வார்த்தையை சொல்லி உன்னை பயமுறுத்த மாட்டாங்க. எதன சரிங்கறிய? ஒரு பெத்த தாய் கிட்ட ஒரு புள்ள என்ன வார்த்தை சொல்லக்கூடாதோ அத சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் சரிங்கறிய? இல்ல ஆனந்தி, அவன் ஒரு மாதிரி இருந்தா இப்படி சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான். இதே நீங்க ஆறுதல் சொல்ற வார்த்தையா? தயவு செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நிதானமா பேசுறவர் நீங்க. நீங்க போய் இப்படி பேசலாமா? எல்லாரும் என் பொறுமையை சோதிச்ச நான் என்ன பண்ண முடியும் ஆனந்தி? நீங்க 1000 நியாயம் சொல்லுங்க. அம்மா கிட்ட நீங்க அப்படி பேசுனது தப்பு. என்னைய எம்புட்டு காலமா தெரியும் உங்களுக்கு. உங்களை பெத்து வளர்த்து நீங்கதே உலகோன்னு அனுதினமும் உங்களை பத்தியே யோசிச்சு உங்க கூட தெய்வமா வாழ்றவங்களை பார்த்து எனக்கு என் காதல்தே முக்கியம், நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல எப்படி அன்பு உங்களுக்கு மனசு வந்துச்சு? காதல் எம்புட்டு பெருசோ அதை விட பெத்தவக அன்பு வெள்ள மதிப்பில்லாதது. அவங்க மனச நோகடிச்சிட்டு காதல்ல சேரணும்னு நினைக்கிறது சரியில்லை அன்பு. அப்படி சேர்ற காதல் அம்புட்டு நிம்மதியாவும் இருந்துராது. ஏன் முத்தண்ண, அன்பு பேசுனது சரின்னு சொன்னியலே, இத்தனை வருஷமா ஜெயந்தி அக்கா அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்கல்ல, எங்க ஜெயந்தி அக்காவை குடும்பத்தை தூக்கி போட்டு வர சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க உங்க குடும்பம் முக்கியம்னு காத்துட்டு இருப்பீங்க, ஆனா அன்பு அவர் குடும்பம் முக்கியம் நினைக்க கூடாது. அதுக்கு சரின்னு சொல்லுவிய. அன்பு, குடும்பம் வேற காதல் வேற இல்ல. காதல் மூலமா இன்னொரு குடும்பந்தே உருவாக போகுது. பிறந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல அன்பு. காதல் குடும்பத்தோட சேரும் போதுதே அது முழுமை அடையும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க அம்மா கிட்ட போய் இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கு பிறகுதே நான் உங்ககிட்ட பேசுவேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. ஆனந்தி, ஆனந்தி, பாத்தியா? இப்படித்தான் எல்லாருக்கும் அவங்கவுங்க உணர்வு தான் முக்கியம், அவங்கவுங்க கவலை தான் முக்கியம். நான் உணர்வே இல்லாத ஒரு ஜடம். எனக்குன்னு எந்த ஆசாபாசமும் இல்ல எதிர்பார்ப்போ இருக்கவே கூடாது. அப்படி மீறி எதிர்பார்த்தா நான் தப்பானவன் ஆயிடுவேன், கெட்டவன் ஆயிடுவேன். அத்தோட மாதிரி அம்மா கிட்ட இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்னால முடியலடா. எனக்கு உன் நிலைமை புரியுதுடா மாப்ள. பாவண்டா நீ. அத்தை, அத்தை, அத்தை. ஏய் துளசி, என்ன யார தேடுற? அத்தை எங்க? ஏண்டி அவங்க உள்ள தாண்டி இருந்தாங்க. உள்ள இல்லம்மா. ஏய், கோச்சிட்டு உள்ள போனவங்க வெளியில வரவே இல்லையேடி. மா இல்லன்னு சொல்றேன். இரு. அத்தை, 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 அத்தை எங்க போனாங்க? என்னமாச்சு? அத்தைய காணும்பா. வாசல்ல எதுவும் இருக்காங்களா? நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு தான் வர்றேன், வாசல்ல இல்லையே. வாசல்ல இல்லையா? அப்ப எங்க போயிருப்பாங்க? யார துளசி தேடுற? அத்தைதான் யாழ்னி. அம்மா ரூம்ல தான் இருப்பாங்க. அங்கேயும் இல்ல யாழ்னி. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், மாடியில மட்டும் தான் பார்க்கல. நான் மாடியில தான் துணியை காய போட்டு வரேன். அம்மா அங்க இல்லையே. அங்க இல்லையா? அப்போ எங்க போயிருப்பாங்க? ஏய் துளசி, இத்தனை பேர் இருக்கோம், நமக்கு தெரியாம எங்க போயிருக்க போறாங்க? கொள்ளையில எங்கனா இருக்காங்களான்னு பாரு. யாழ்னி, அந்த பேப்பர் நீயா வச்சிருக்க? இல்லையே, நான் எதுவும் வைக்கலையே.
அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏய் படிடி. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் என் புள்ள அன்புதான் எல்லாமுமா இருந்தான். அவன் தான் இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் யாழ்னிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறான். அவன் இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் நம்பிட்டு இருந்தேன். என் பிள்ளையும் என் பேச்ச கேட்டு நல்லவனாதான் இருந்தான். ஆனா என்னைக்கு ஆனந்தின்னு ஒருத்தி அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து புத்தி கெட்டவனா ஆகி என்னையும் என் குடும்பத்தையும் மதிக்காம என் குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காதல விட்டுட்டான். ஐயோ அண்ணி. ஏய் நீ சும்மா ரெடி. எங்க துளசி மேல படிமா. இது வரைக்கும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டவன் இன்னைக்கு அவ காலையே சுத்தி வந்துட்டு இருக்கான். அவளுக்காக இன்னைக்கு என்னையே எடுத்தெறிஞ்சு பேசி நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அத்தை, லெட்டர் கொடு துளசி. என் புள்ளையோட வாழ்க்கை வீணா போறதையோ, என் புருஷன் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வக்கத்தவளா வாழ்றதையோ என்னையே நம்பி இருக்கிற என் மருமக துளசி வாழ்க்கை வீணா போறத நேர்ல பார்த்து நான் சும்மா இருக்கிறதுக்கு பதிலா உயிரை விட்டு என் வீட்டுக்காரர்கிட்டயே போய் சேர்ந்துடுறேன். ஐயோ அண்ணி. யாழினி, அம்மாவை மன்னிச்சிடு. உனக்கு செய்ய வேண்டிய கடமை எதையும் செய்யாமலே நான் உன்னை விட்டு போறேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் போனதுக்கு அப்புறமாவது உன் அண்ணன் மனசு மாறும். நம்ம குடும்ப கௌரவத்தையும் உன்னையும் பத்தி யோசிப்பான்னு நம்புறேன். நான் போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். ஐயோ அண்ணி, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஆமா, புகுந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி அந்த ஆனந்தி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவைய அழிச்சிட்டாளேங்க. அவ நல்லா இருப்பாளா? பாவி நல்லா இருப்பாளா? ஏ பவானி, அழுது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. அம்மா யாழ்னி, நீ அழாத, தைரியமா இரு. அம்மா ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க முடியாது. அம்மா துளசி, மாப்பிள்ளைக்கு போன போட்டு தகவலை சொல்லு. அம்மா இப்படி எல்லாம் பண்ணதே இல்ல மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத, ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. சீக்கிரமா மாப்பிள்ளைக்கு போன் போட்டு தகவலை சொல்லுமா. ஜெயந்தி அக்கா, அன்பு போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அன்பு எங்க போனாரு?